ஒவ்வொரு நாளும் என்னுடைய சிக்னல்ல வருகிற பொதுமக்கள் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காதபடிக்கு அவங்கவுங்க அலுவலகத்துக்கு சென்று அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி பத்திரமா போய் சேரணுங்கிறத என்னுடைய நாளை நான் ஆரம்பிக்கிறேன். ஃபீல்டில் இருக்கும்போது என்ன ஒரு டீச்சரா நான் கருதுறேன். அப்போ ஒரு டீச்சர்னா எல்லாத்தையும் அட்டென்ஷன் பண்ணாதான் நம்ம வேலை செய்ய முடியும். அப்போ அட்டென்ஷன் பண்றதுக்காக நான் அந்த கை கிளவுஸ் போட்டு விசில் அடிக்கிறது, ஆக்ஷன் பண்றது, அவங்களை சிரிக்கிறது, அது மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலேயே ஒரு மனுஷன் தான் செய்யற வேலையை எந்த அளவுக்கு பிடிச்சி செய்யணும் அப்படின்றதுக்கு அவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ எத்தனை வெஹிக்கிள் வந்தாலும் அத்தனை வெஹிக்கிளும் நம்முடைய கஸ்டமரா நான் நினைக்கிறேன். இவர் அப்படிங்கிறதும் இந்த பக்கம் அப்படின்னு சொல்ற காட்டுறதையும் ரொம்ப விரும்புறாங்க. முதியோர்ல இருந்து சிறுவர்ல இருந்து எல்லாருமே லைக் பண்றாங்க. அதை நான் பார்க்கும்போது டெய்லியும் ஏன் அதை தொடர்ந்து அதே நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தா அப்படி ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு எல்லா சிக்னல்ல நிக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் என்ன பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஹாப்பியா போறாங்க. 5 வருஷமா இவர் நல்லா தெரியும் எனக்கு. அதனால நல்லா எல்லார்கிட்டையும் நல்லா அன்பா பழகக்கூடியவர், நல்ல உழைப்பாளின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இவர் தான். அவருக்கு இங்க பிடிக்காத நபர்களே கிடையாது, எல்லாரும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ட சகோதரத்துல நீ அன்பு கூறாத, நீ காணாத தெய்வத்திட்ட எப்படி நீ அன்பு கூறுவேன்? இன்ன வரைக்கும் நான் இந்த ஊர்ல நான் அப்படி இப்ப இங்க இருக்கேன்னா அதுக்கு குமார் சார் தான் ஒரு காரணம்னு கூட நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கம்பெனி அட்ரஸ் தான் அப்படி அவர்கிட்ட கேட்டேன். நான் அவர் சொன்னது மட்டும் இல்லாம என்னோட சூழ்நிலையை அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்த அந்த உற்சாகத்திலயும் அந்த தன்னம்பிக்கையில மட்டும்தான் நான் இப்ப இந்த ஊர்லயும் இருக்கேன். எனக்கு அந்த வேலையும் கிடைச்சிச்சு. வெயிலோ மழையோ எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்காத அளவுக்கு போர்க்கால அடிப்படையில் நின்று அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சார், எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நான் ரொம்ப நேசிச்சு நான் மனசார இதை நான் செய்யறேன் சார். நான் போலீஸ் வேலை சேர்ந்து 22 வருஷம் ஆகுது. இதுல டிராபிக் வந்த பிறகு இது நாள் வரைக்கும் என்னுடைய டியூட்டியில 0% ஆக்சிடென்ட்டை நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் அந்த டியூட்டி முடிச்சுட்டு போகும்போது அந்த நிறைவோட இன்னைக்கு எந்த ஒரு விபத்தும் இல்லை, எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பி, அவங்கவுங்க ஆபீஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போறாங்கிற நிறைவோட நான் பணிய முடிக்கிறேன்.